நான் உங்களை ஏன் அடிக்கடி பேலன்ஸ் டயட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மருத்துவத்தில் உள்ள எந்த புத்தகத்தை வேணாலும் எடுத்து படித்து பாருங்கள். படித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேலன்ஸ் டயட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாயிடுச்சுன்னு வைங்களேன், சுகர் மாத்திரையாக நிறுத்தலாம், ப்ரெஷர் மாத்திரையாக நிறுத்தலாம், கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரையாக நிறுத்தலாம், ஃபேட்டி லிவர்களை மாத்திரையாக நிறுத்தலாம். அதே மட்டும் இல்லை, இன்சுலினை கூட என்ன பண்ணலாம், நிரந்தரமாக நிறுத்தலாம். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல் இந்த பேலன்ஸ்டு டயட். புரிஞ்சுதா இல்லையா? நீங்கள் பேலன்ஸ்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படியே சரியாயிடும். புரிஞ்சுதா இல்லையா? நான் சொன்ன அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் YES டைப் பண்ண மறந்துடாதுங்க. வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாத்திரை இன்சுலின் போட்டு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை பற்றியும் தெரிஞ்சுடுவாங்க, இந்த பேலன்ஸ் டயட்டை பற்றியும் தெரிஞ்சுடுவாங்க. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா?